ஒரு வழியா சாண்ட்ராவை சாரி கேட்க வச்சுட்டாங்க கனித்திருக்கிட்ட விஜய் சேதுபதி சார். வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 77 சண்டே எபிசோட். விஜய் சேதுபதி சார் வந்து இந்த லாஸ்ட் வீக்க பத்தியே கேட்டுட்டு இருந்தாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்ராவும் கனித்திருவும் சண்டை போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த என்னோட பசங்க மேல சத்தியம்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னதை வந்து வன்மையா அவர் கண்டிச்சுட்டு, இந்த மாதிரி சொல்லாதீங்க, எல்லாருமே வந்து ஃபேமிலியை மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக்கு புரிய வச்சுட்டு சாண்ட்ராவை சாரி கேட்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து எப்படியோ இன்னைக்கு கனித்திருக்கிட்ட சாரி கேட்டாங்க. கல்யாண கட்டிப்பிடி வைத்திருந்தாங்க. இன்னைக்கு எஃப்ஜே ஆதிரிய பயங்கரமான ஒரு ஹக் பண்ணிட்டு, நான் வந்து உன்னை வேணும்ட்டே பண்ணல, உன்னை நான் கண்டிப்பா வெளியில போனாலும் ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போனா. இன்னைக்கு எவிக்ட் ஆனது வந்து எஃப்ஜே போகும்போது ட்ராக் பாடிட்டு ஒரு சரியான ஒரு ரேப் பாடி இருந்தாரு. நல்லா இருந்ததுங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு தெரியல. இன்னைக்கு எஃப்ஜே போயிட்டோட ஆதிரியும் கூட போயிட்டாங்க. டபுள் எவிக்ஷன் இன்னைக்கு. ஆதிரிக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னா இந்த வாட்டியாவது ஃபுல் டைம் இருப்பாங்க, ஒரு 100 days இருப்பாங்கன்னு பார்த்தா 77th டேலே போயிட்டாங்க. 2 டைம் அவங்களுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு, மக்களோட ஆதரவு இல்லாததுனால இன்னைக்கு ஆதிரை போயிட்டாங்க. எஃப்ஜே ஆதிரை லவர்ஸா வந்தாங்க, லவர்ஸாவே வெளில போயிட்டாங்க. ஆதிரியும் சரியா அழுதுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து எஃப்ஜேவும் ஆதிரியும் வந்து இப்பதான் சேர்ந்தாங்க. சேர்ற போது பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டா போயிட்டாரு. தினமும் என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஃபாலோ பண்ணிக்கோங்க.